ரைட்டா ரைட்டு ஒரு டைட்டில் வினரை சூஸ் பண்ணிட்டீங்க. ராணுவுக்கு தான் கப்பு அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா சிம்பத்தி ஓட்டிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் ராணுவுக்கு வரக்கூடிய ஓட்டிங்கை மட்டும் பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு தருதலை ஒன்று தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணி விட்டுருச்சு. இதனாலே ராணுவுக்கு ஓட்டிங் பிச்சுக்க போகுது. ஏஆர்எம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க இந்த வீட்டுக்குள்ளே. எப்பயுமே அது நடக்கும். மேபி முத்துக்குமரன் அடுத்த சீசனில் வந்திருந்தா முத்துக்குமரன் தான் டைட்டில் வினர். அது நம்ம உறுதியாக சொல்லியிருக்கலாம். இந்த சீசனில் அது நடக்க போகிறது இல்லை ரசா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ராணுவ அடிபட்டுச்சு. ராணுவுக்கு ஷோல்டர் ஃப்ராக்சர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. 3 வாரங்கள் அவர் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அவரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கணும். ஆனால் வீட்டுக்கு அனுப்பாமல் எதுக்காக திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் சிம்பத்தி ஓட்டிங் சிம்பத்தி ஓட்டிங் மூலமா ராணுவ டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ராணுவ வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு யுக்தி, விஜய் டிவியினுடைய ஒரு யுக்தி. ஸோ அது நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த ப்ரோமோல நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும்போது தான் ஒருத்தருடைய சுயரூபம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி ஒருத்தருடைய சுயரூபம் எந்த அளவுக்கு மகா மட்டமான ஒரு பெண்மணி அப்படிங்கிறத நமக்கு காட்டியிருக்கு. சௌந்தர்யா தான், வேற யாரும் இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நடக்கிற ஒரு விஷயத்தினுடைய ஒரு கண்டினியூவேஷன் தான். ராணுவுக்கு அடிப்படுது. எப்படி அடிப்படுது? ஜெஃப்ரி கூட நடந்த ஒரு தள்ளு முள்ள ஜெஃப்ரி தள்ளி விட்டு ராணுவ கீழே விழுந்து அடிப்படுது. அது எப்படின்னே புரியல. ஜெஃப்ரி இப்படி இருக்கிற ஒரு பையன், ராணுவ 3 ஜெஃப்ரி சேர்ந்த மாதிரி இருப்பாப்புல. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜெஃப்ரி தள்ளி விட்டு ராணுவுக்கு ஷோல்டர் அடிபட்டு ஷோல்டர் ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு அங்கே என்ன ஆச்சு அப்படிங்கிறது லைவ்ல நடக்கும்போது தான் நமக்கு தெரியும். இன்னும் அந்த டாஸ்க் நடக்கல. ஸோ ஏதோ ஒன்று ஆயிருக்கு. உண்மையாலுமே அடிபட்டிருக்கு. அது நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது, நிஜமாவே அடிபட்டிருக்கு. இதுல ராணுவ ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ராணுவ திரும்பவும் வீட்டுக்குள்ள வர மாதிரி காட்டுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, அன்ஷிதாவா இருக்கட்டும், அப்புறம் நம்ம சௌந்தர்யாவா இருக்கட்டும், ஜெஃப்ரியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவன் நடிக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு அடியெல்லாம் படலாம், அவன் நடிக்கிறான். அதுவும் ஜெஃப்ரி இந்த இடத்துல தான் விழுந்தாப்புல, இங்கே எப்படி அவருக்கு அடிப்படும், இங்கே எப்படி அவருக்கு வலிக்கும்னு சொல்லி அவன் கை வச்சுலாம் காட்டி பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். சௌந்தர்யாவும் அழுத்தம் திருத்தமாக அவன் நடிக்கிறான் அப்படின்றது சொன்னாங்க. 2வது ப்ரோமோ நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ராணுவ வீட்டுக்குள்ளே இருக்காரு. வீட்டுக்குள்ளே விஷால் அட்ரஸ் பண்ணுறாரு ராணுவை. முத்துக்குமரன் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. விஷால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ராணுவுக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்கு. ஸோ 3 வாரங்கள் ராணுவ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொன்னதாக விஷால் சொல்கிறாரு. எனக்கு இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழும்புது அப்படின்னா, வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே அப்டேட்டாக வருது. எப்படின்னு தெரில. யார் இதெல்லாம் லீக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் ராணுவுக்கு அடிப்படுது, 3 வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கன்றது நேற்று நைட்டே வந்துருச்சு. எப்படின்னே தெரில. யார் அங்கே இருக்கிற யாரோ தான் லீக் அவுட் பண்ணுறாங்க, அது யாருன்னு தெரில. பட் அதுவும் நல்லதாக தான் இருக்குது. நமக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் கிடைக்குது, அது வேற விஷயம். இருந்தாலும் சொல்கிறேன், இது ஒரு பக்கம் இருக்குதா. விஷால் சொல்கிறாப்புல. விஷால் சொன்ன பிறகு அன்ஷிதா, இதுதான் அன்ஷிதாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் உள்ள வித்தியாசம். அன்ஷிதாவும் அந்த இடத்துல ராணுவ நடிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை, அது நடிப்பில் உண்மையாகவே ராணுவுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னும் போது அவங்க அப்போ நடிக்கிறான்னு சொன்னதை நினச்சி கில்ட்டாக ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு சாரி கேட்குறாங்க. நான் அப்போ நீ பண்ணும்போது நீ நடிக்கிறேன்னு நான் நினச்சேன், எனக்கு தெரியாது, உண்மையாகவே உனக்கு அடிபட்டுருச்சுன்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிரு, சாரி அப்படின்னு சொல்லி ஜெனியூனாக மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல இவங்களுக்கு அன்ஷிதாவுக்கு அழுக வருது. அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. அதுதான் ஒரு உண்மையான ஒரு மனுஷனா அப்படிதான் இருக்கணும். ஒருத்தங்க வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான், ஓகே, அவன் ஒரு விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிறதுனால அவன் நடிக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி தோன்றதுல தப்பு இல்லை. அது நீங்க சொல்லிட்டீங்க, நீ நடிக்கிற அப்படின்றத சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் உண்மையாவே அவனுக்கு அடிபட்டிருக்க அப்படின்னு தெரியும் பொழுது, அச்சோ நம்ம அந்த மாதிரி சொன்னோமே, அது தப்புன்ற ஒரு சின்ன ஒரு கில்ட்டு கூட உனக்கு வரல சௌந்தர்யா? சின்ன கில்ட்டு கூட வரல. ஏன் தெரியுமா? சௌந்தர்யாவுக்கு ஒரு சின்ன கில்ட்டு கூட வரல. நீங்க தான் அதுக்கு காரணம். மூஞ்ச காட்டினாலே கை தட்டுறது, சிரிச்சா கை தட்டுறது, எக்ஸ்பிரஷன் கொடுத்தா கை தட்டுறது, வெளியில ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசுறது, ஒண்ணுமே இல்லாத ஒரு வெத்து பீச இவனுங்க பேசி 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 தான் மேல தூக்கி வச்சிருக்கிறானுங்க. இப்ப அவனுங்களே தான் திட்டுறானுங்க. யாரெல்லாம் சௌந்தர்யாவுக்கு ஃபயர் விட்டானுங்களோ அவங்களாம் இப்போ சௌந்தர்யாவை காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சௌந்தர்யா எந்திரிச்சு ஒரு விஷயத்த பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? நீ உண்மையிலுமே அப்போ விழும்போது நீ நடிக்கிற மாதிரி தான் எனக்கு வேணும்னே பண்றியோ அப்படின்னு தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்றாங்க. அதுக்கு ராணுவ எந்திரிச்சு நான் ஒரு விஷயம் பண்ணணுமே தான் பண்றேன், நான் வேணும்லாம் பண்ணல, தேவையில்லாமலாம் பேசாதன்னு சொல்லி ராணுவ அந்த இடத்துல சண்டை போடுறாப்புல.
ராணுவ பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய புரிதல் என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள நம்ம சர்வை பண்ணணும்னா எதனா ஒன்று பண்ணணும், வித்தியாசமா எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்றத யாருன்னா சொன்னாங்களா, இல்லை அவன் அப்படி புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கானா அப்படிங்கிறது தெரியல. பட் அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் ஒரு விஷயத்த பண்ணும்போது அவன் மேல ஒரு அட்ராக்ஷனை வந்து திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப மஞ்சரி எப்படி ஒரு விஷயம் பண்றாங்களோ, இவன் கொஞ்சம் கோமாளித்தனமா பண்ணுவாப்ல. ராணவ வந்து என்னோட சின்ன பையன் தான்ப்பா, அதனால தான் நான் அவன் இவன் சொல்கிறேன், உடனே மரியாதை இல்லாமல் பேசுகிறாருலாம் சொல்லாதீங்க, என்னோட அவர் சின்னவர் தான், ஒரு வயசு சின்ன பையன், அதனால நான் அப்படி பேசுகிறேன், ஓகேவா? ஸோ தான் தனியாக தெரியணும், வித்தியாசமாக நம்ம ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுனால கிறுக்குத்தனமாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு நபர். விஜய் சேதுபதிக்கிட்டே அதை வந்து அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. சார் எல்லாரும் வந்து ஒரு விஷயத்த சரியாக பண்ணும்போது அந்த இடத்துல குழப்பறதுக்கு ஒருத்தர் வேணும்ல சார், அதை தான் சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ராணுவ சொல்லியிருப்பாப்புல. ஸோ இப்படி தான் அவருடைய கேரக்டர். அதனால அவங்க அந்த மாதிரி நினச்சிருக்க வாய்ப்பு உண்டு, அந்த சமயத்தில் நினச்சிருக்க வாய்ப்பு உண்டு. பட் ஒன்ஸ் இல்லை அது உண்மையாகவே அடிபட்டிருக்கு அப்படின்னு தெரியும் போது நீங்கள் அப்படி சொன்னீங்களே, அதை நினச்சி ஒரு குறைந்தபட்சம் ஒரு கில்ட்டினஸ் ஆச்சு உங்களுக்கு வரணும். ஒரு மன்னிச்சிரு, சாரிடா, நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன், எனக்கு தெரியல, நீ எப்பயுமே நடிக்கிறதுனால அப்பயும் நீ நடிக்கிறியோன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற. ஆனால் சௌந்தர்யா எந்திரிச்சு என்ன பேசுது, நீ அப்போ வந்து விழும்போது அது வந்து எங்களுக்கு வந்து பார்க்கும்போது நடிப்பாக தான் தெரிஞ்சுது, நீ வேணும்னு பண்ணுறியோ தான் எங்களுக்கு தெரிஞ்சுதுன்ற மாதிரி பேச, ராணுவ அதுக்கு பதில் கொடுக்குறாப்புல, நான் பண்ணணுமே தான் பண்ணுறேன், ஆனால் நான் வேணும்னு பண்ணலை, நீ தேவையில்லாமல் பேசாத, யாரும் வந்து இந்த விஷயத்துலலாம் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறான். இந்த சைடு அது கட் பண்ண பிறகு இந்த சௌந்தர்யா என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னா, நான் அவங்ககிட்ட சாரி கேட்கலாம் எழுந்தலை, பார்த்தீங்களா நெக்கலை, இந்த மாதிரி சாரி கேட்கலாம் எழுந்தலையா, உனக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நீ தான் காரணம்னு சொல்ல தான் நான் எந்திரிச்சேன், இவ்வளவு திமிரு உனக்கு எங்கேருந்து வந்துச்சு, இவ்வளவு தெனாவட்டு உனக்கு எங்கேருந்து வந்துச்சு, ஒருத்தன் அடிபட்டு அவனுக்கு வந்து ஷோல்டர் ஃப்ராக்சர் ஆகி 3 மாதத்துக்கு வந்து 3 வாரத்துக்கு அவனால் எதுவுமே பண்ண முடியாது, ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. உன்ன மாதிரி அவன் வந்து அட்மாஸ்பியர் கேரக்டர் கிடையாது, ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சுட்டு வந்திருக்கான். சௌந்தர்யா மாதிரி அட்மாஸ்பியர் கேரக்டரோ இல்லை வந்து சைடு ரோலோ பண்ணக்கூடிய பர்சன் கிடையாது. லீடாக ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சுட்டு வந்திருக்காப்புல. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நடிச்சிருக்கீங்க, நான் பார்த்தேன், காசா கிராண்ட் விளம்பரத்துக்கு வருவீங்க, அப்புறம் விஜய் டிவியில் ஒரு ஷோ பண்ணீங்க, அப்புறம் ஆகா வெப்சீரிஸில் ஒரு வெப்சீரிஸ் பண்ணீங்க, 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸும் வெப்சீரிஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்களால் என்ன முடியுமோ படங்கள்லாம் அங்கங்கே அட்மாஸ்பியர் கேரக்டர் அப்படி எப்படி சைடு ரோல்லாம் வந்திருக்கிறீங்க. ஆனால் உங்களை கம்பேர் பண்ணும்போது ராணுவ ஒரு படத்தில் ஹீரோவாகவே நடிச்சுட்டு உள்ளே வந்திருக்காப்புல. அவனுக்கே அந்தளவுக்கு திமிரு இல்லை, தெனாவட்டு இல்லை. ஆனால் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு அவ்வளோ திமிரு தெனாவட்டம்? வெளியில் கைத்தட்டக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து அவ்வளோ திமிரு. நம்ம பண்ணுறதெல்லாம் மக்கள் ரசிக்கிறாங்க. அவங்களையும் நீங்கள் வந்து சும்மா வைக்கல இல்லையா, அவங்களையும் ஒரு இடத்துல அசிங்கப்படுத்துறீங்கல்ல, எவன் தான் எனக்கு ஓட் பண்ணுறானே தெரில, நான் ஒன்றுமே இந்த வீட்டுக்குள்ளே பண்ணல, ஆனால் எனக்கு ஓட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாவம் அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு பேச்சு பேசுறது. ஸோ உன்னை சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸையும் மதிக்கிறது கிடையாது, இந்த வீட்டுக்குள்ளே நம்ம பண்ணக்கூடிய தவறுகளை நினச்சி வருத்தப்படுறதும் கிடையாது. என்னமோ இந்த அம்மா தான் பெரிய பருப்பு மாதிரி இந்த அம்மா மனசுக்குள்ளே ஒரு நினப்பு. சீரியஸாக இதை பார்க்கும்போது வயிற்றுச்சலாக இல்லையா, நமக்கு கோவமாக வருது. சரி ஓகே, அந்த இடத்துல அவன் நடிக்கிறான் நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு இல்லை. ஏன்னா ராணுவ அப்படி தான் ஒரு ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஒரு கண்டென்ட் பண்ணணுமேனு பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியுது, ஏன்னா ராணுவ அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காப்புல, அவர் போகலை, கட்டு போட்டுட்டு கையில் வந்து அவர் வந்து அந்த பேண்டு போட்டு இருக்காப்புல, அப்போவாச்சும் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு ஒன்று வேணும்ல, மனிதாபிமானம்னு இதுக்கு முன்னாடிலாம் பேசியிருக்கீங்கல்ல, அந்த மனிதாபிமானம் உங்களுக்கு இல்லையா? ஜெஃப்ரிக்கு அடிப்பட்டா அழுகுறீங்கல்ல, அப்போ இந்த இடத்துல ஃபேக்காக இருக்கிறது யார் சௌந்தர்யா? இதுவே ஜாக்லின் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. ஜாக்லின் யாருக்கு அடிப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வரும், அந்த எமோஷன் வந்து வரும், பர்டிகுலராக சூஸ் பண்ணி வராது. இவங்களுக்கு அடிப்பட்டால் மட்டும்தான் நான் போய் ஃபீல் பண்ணுவேன், இவங்களுக்கு ஒன்றுனா தான் நான் போய் நிற்பேன்னு சொல்லிட்டு பார்க்குற ஆள் ஜாக்லின் கிடையாது. ஜாக்லின் யாருக்கானாலும் போய் முதல் ஆளாக அங்கே நிற்க போகிறது ஜாக்லின் தான். ஈவன் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் ஜாக்லினை எவ்வளவு தான் ஹர்ட் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருந்தாலும், அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அதையெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு முதல் ஆளாக அங்கே போய் ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு பர்சன் ஜாக்லின். அவங்கள வந்து உங்களோட கம்பேர் பண்ணுறதே எனக்கு இப்போ அசிங்கமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் அப்படியே நேர்மாறா ஒருத்தன் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு அடிபட்டிருக்கு, அட்லீஸ்ட் எப்படி இருக்கு இப்போ பரவாயில்லையான்னு கூட உனக்கு கேட்க தோணலை. நீ என்ன சொல்கிற ஜெஃப்ரி கிட்ட? நான் சாரி கேட்கலாம் எழுந்தவே இல்லை, அவனுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா அது வந்து அவனுடைய மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
இதுவே அந்த இடத்துல சௌந்தர்யா இருந்திருந்து மற்றவங்க எதனா இந்த மாதிரியான கருத்தை சொல்லியிருந்தா வெளியில இருக்கக்கூடிய சௌந்தர்யா சாம்பி கூட்டம் எப்படி பொங்கியிருப்பீங்க? இப்ப சௌந்தர்யா இந்த மாதிரி சொல்றாங்களே, இதுக்கு உங்களோட பதில் என்ன? இதுக்கும் ஃபயர் விடுவீங்களா? ராணுவ பத்தி நமக்கு என்ன விமர்சனம் இருக்கோ அது இருக்கு, அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம என்ன சொல்லணும்? சரி, அவனுக்கு பாவம், அவனுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு ஒரு கன்சர்ன் வரணும்ல. அந்த ஒரு பேசிக் கன்சர்ன் கூட வரலன்னா நீங்களாம் என்ன ஹியூமன் பீயிங்? நீங்களாம் என்ன மனித பிறவியா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு ஆடு மாடா நீங்க பிறந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் மறுபடியும் ஒரு ஃபேக்கான ஒரு பர்சன் அப்படின்றத சௌந்தர்யா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கா நீங்கள் கப்பு தூக்கி கொடுக்க போறீங்க? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இப்போ எழுதி வச்சுக்கோங்க, சௌந்தர்யா டாப் 2ல கூட போக முடியாது. ராணுவ போயிடுவான், சிம்பத்தி ஓட்டே அவனுக்கு கிடைச்சிடும். இதுக்கப்புறம் சௌந்தர்யா வேற இப்படி உசுப்பேத்தி பேசி விட்டுருச்சா, இதுக்கப்புறம் பாருங்க வெளியில சோசியல் மீடியாவில் சௌந்தர்யாவை போட்டு ஒருத்தனா அடின்னு அடிக்க போறானுங்க. அடிச்சு அதாவது தன்னுடைய சவக்குழியை தானே தூண்டி தானே படுத்துக்கிட்டதுக்கு சமம். உன் வாயினால தான் உனக்கு பெரிய பிரச்சனையே. முத்துக்குமரனுக்கு எப்படி அவருடைய வாயை பல இடங்களில் வினையாக போய் அவருக்கு முடிஞ்சதோ, அதே மாதிரி சௌந்தர்யா உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய பிஹேவியர் அண்ட் உங்களுடைய வாய் இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களை காவு வாங்க போகுது, காவு வாங்கிக்கிட்டு இருக்கு. ரொம்ப தவறான ஒரு விஷயம் இது. கண்டிப்பாக வீக்கெண்டில் விஜய் சேதுபதி இதை கேட்டு உங்களுக்கு டோஸ் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சீரியஸாக கொடுப்பாரு. கேவலமாக ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க. இதுதான் சொல்கிறல, ஜாக்லினா சௌந்தர்யாவான்னு கேட்டால் சௌந்தர்யாவை கம்பேர் பண்ணும்போது ஜாக்லின் 100 மடங்கு பெட்டர். ஏன்னா ஒரு பேச்சு எப்படி பேசணும், ஒரு இடத்துல என்ன பேசணும், நம்ம சொல்லுற வார்த்தையில் அதனுடைய அர்த்தங்கள் எப்படி போய் முடியும், இந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், எதுவுமே தெரியாத ஒரு ஜடம். அந்த இடத்துல ஜாக்லினா இருந்திருந்தா, மேபி ஜாக்லினும் ராணுவ நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த இடத்துல உண்மையாகவே ராணுவுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும் பொழுது ஜாக்லினா இருந்தால் என்ன பேசியிருப்பாங்க? நான் தெரியாமல் அப்போ நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அன்ஷிதா எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி ஜெனியூனா அவங்களும் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஆனால் நீ ஆணவம் தலைக்கு ஏறி ஆடிக்கிட்டு இருக்கு. என்னமோ இந்த அம்மா தான் பெரிய கண்டென்ட் கொடுக்குற குவீன் மாதிரியும், மற்றவங்க எதனா ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா இந்த அம்மாவுக்கு உடனே வெறுப்பு வந்துடும். என்ன இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க, சே என்ன இதெல்லாம் நானாக இருந்தால் அப்படி பண்ணியிருப்பேன் இப்படி பண்ணியிருப்பேன்னு ஒரு பேச்சு வேறு. ஒரு பேசிக்கான ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கன்சர்ன் கூட இல்லாத ஒரு ஆளாக இருக்கிற நீ, உனக்கெல்லாம் போய் எப்படி தான் வெளியில் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னே தெரில. சீரியஸ்லி இதில் நமக்கே மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ பாருங்கப்பா, பார்த்து நடந்துக்கோங்கப்பா. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான்ப்பா. அது முத்து பண்ணாலும் தப்பு தான், சௌந்தர்யா பண்ணாலும் தப்பு தான். சௌந்தர்யாவை நேற்று முத்துக்குமரன் சும்மா விளையாட்டுக்கு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதை எப்படிலாம் போட்டு வெளியில் அடிக்கிறீங்க. இன்றைக்கி உண்மையாகவே ஒருத்தன் அடிபட்டு உட்காந்துருக்கான். அது இன்னமும் நம்ம அந்த மாதிரி சொன்னோமே, அதை தப்பாச்சு, அவங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்போம் அப்படின்ற ஒரு பேசிக் கன்சர்ன் கூட உங்களுடைய சௌந்தர்யாவுக்கு இல்லை. அப்போ அந்த சௌந்தர்யா இருந்தால் என்ன, இல்லைனா என்ன? அவன் விளையாட்டுக்கு தான் சொன்னான், விளையாட்டுக்கே சொல்லியிருந்தாலும் அப்படி சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? இதெல்லாம் இருந்து என்ன பண்ண போகுது? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ இது 2வது ப்ரோமோவில் நடக்கிற விஷயங்கள் இதுதான். சௌந்தர்யாவுடைய இந்த பிஹேவியரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.